இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனம். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, ஆண்டவரே, நீர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறீர் அப்பா. இந்த நாளிலும் எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் கலகத்திற்கு தேவன் அல்லப்பா, சமாதானத்தின் தேவன். கலகத்தை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை இந்த இரவு வேளையில் நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பங்கள் ஆண்டவரே, குடும்பத்தில் காணப்படுகிற வாக்குவாதங்கள், கலகங்கள், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம். குடும்பத்திற்குள்ளாய் கர்த்தர் தமது சமாதானத்தை தருவீராகப்பா, தம்முடைய சமாதானத்தை தருவீராகப்பா. இயேசு ஆண்டவரே, நீர் சொன்னீரே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் நீங்கள் சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்று சொன்னீங்களேப்பா. இன்னைக்கு உலகத்தின் சமாதானம் அல்லப்பா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஆண்டவரே சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினையை சுமந்து கொண்டீரேப்பா. உம்முடைய சமாதானத்தினால் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்படுகிற கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, வறுமைகள், குடும்பத்தில் காணப்படுகிற ஆண்டவரே திருமண தடைகள், பிள்ளைகளை குறிச்சிருக்கிற கலக்கங்கள், இப்படி எத்தனையோ சூழ்நிலை சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த இரவு வேளையில் சமாதானத்தை கட்டளை இடுவீராக. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னீங்களப்பா. இன்னைக்கு வியாதியின் கட்டுனால சமாதானத்தை இழந்திருக்கிறவங்க, பயத்தோடு இருக்கிறவங்க, திகிலோடு இருக்கிறாங்க. இயேசு சுவாமி, இந்த இரவு வேளையில் ஆண்டவரை கர்த்தர் உம்முடைய ஜனங்களுக்கு நீங்கள் பலன் கொடுத்து சமாதானத்தை அருளி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தை கூறுவார் என்று சொன்னது போல இந்த இரவு வேளையில் ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தினால் ஆண்டவரை நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். உடைய கூடாரத்தும் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று சொன்னீங்களேப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கட்டும் இயேசு சுவாமி. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் என்று சொன்னது போல குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சமாதானத்தை குலைக்கிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் ஆண்டவரே அழித்து போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலே பாய்ந்து ஓடட்டும் ஆண்டவரே, பாய்ந்து ஓடட்டும். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பராக என்று சொன்னது போல ஆண்டவரே, நீங்க இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தின் தேவன் இறங்குவீராக ஆண்டவரே. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் காணப்படுகிற இந்த சமாதான குறைவுகள் இன்னைக்கு மாறட்டும். இந்த ஜெபத்தை கேட்கும் பொழுதே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும், சமாதானத்தினால கட்டப்படட்டும் அப்பா. எல்லா துதிகன மகிமையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.